அன்பே மகாசக்தி. மகாசக்தி மகாசக்தி மாயசக்தி மாயசக்தி அற்புத சக்தி அற்புத சக்தி ஆனந்த சக்தி ஆனந்த சக்தி மகாசக்தி மகாசக்தி மகாசக்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அன்பே மகாசக்தி, உன் தேவை என்னிடத்தில் வை, பிறருக்காக தியானம் செய். ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த மகாசக்தி தியான லோகத்தில் சம்பாலா எந்திரத்திற்குள் இந்த 2020-25 ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. நீங்கள் அனைவரும் இங்கு வருவதற்கான ஒரு வறிய வாய்ப்பை தான் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மகாசக்தி தியான லோகம் இப்போ 16 வருடங்களுக்கு முன்பு இந்த இடத்த நாங்கள் இது பண்ணோம். எனக்கு 15 வயதில் முக்கணிகள் சாரும் இடத்தில் நான் இருப்பேன். அந்த இடத்துல தான் எனக்கு இந்த எந்திரத்தை அமைப்பேன் அப்படி என்னோட குருநாதர் சொன்னார். ஆந்திராக்கு நியரஸ்ட் தமிழ்நாடு பார்டரில் ஒரு இடம் வாங்கிட்டோம். அந்த இடத்துல வாங்குற இடத்துல எனக்கு முக்கணிகள் இல்லை, மா இருந்தது, வாழை இருந்தது. சரி, எனக்கு மனப்பூர்வமான சம்மதம் அங்கே ஏற்படல. இந்த இடத்த பார்க்கறதுக்கு இந்த இடத்துடைய ஓனர் திரு அம்சலிங்கம் ஐயா அவர்கள் அங்கே வந்தாங்க. எங்க கூட வரும்போது, குருஜி நீங்கள் ஏன் அங்கே பார்க்குறீங்க, நம்ம சென்னைக்குள்ளேயே நான் ஒரு இடம் உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நீங்கள் அந்த இடத்த நீங்கள் எடுத்து இது பண்ணுங்க அப்படின்னாரு. சரி, அப்படியே பண்ணலாம் அப்படின்னு இந்த இடத்த பார்க்க வரும்போது வழியில் ஒரு சர்பம், அதை பார்த்த உடனே ஒரு மன திருப்தி. ஓகே, முதல் இதுவே நம்ம எந்த குண்டலினி பற்றி இது பண்ண போகிறோமோ அந்த அம்மா காட்சி கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டு உள்ளே வந்த உடனே இந்த பலாமரத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பலாப்பழம் இருந்தது, வாழை இருந்தது. இந்த மகாசக்தி இப்போ இருக்கிற அந்த புகைப்படத்தில் ஃபுல்லாக மாமரம். இந்த மாமரம் 3 மரமாக விருட்சம் இங்கே இருந்தது. இதில் 2 பெரிய மரம் வர்தா புயலில் இதாச்சு. அவர் புகைப்படம் எந்த விருட்சத்தில் இருந்ததோ அந்த மரம் அப்படியே நின்று இருக்கு. இப்போ அதுதான் ஒரு பெரிய அற்புதம். இந்த இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாமரம் 3 பக்கம் 3 விதமான காய்களை காய்க்கும். அந்த பலாப்பழம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை தொங்கி தியானம் பண்ற மாதிரி இருக்கும். சாதாரண ஒரு பழம் ஒரு உருண்டை வடிவில் இருக்கும், இது எல்லாமே ஒரு குழந்தையினுடைய வடிவில் இருக்கும் அந்த பழம். ரொம்ப அதுவும் அந்த பழம் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். இந்த மகாசக்திக்கு இந்த ஆலயம் எழுப்பதற்கு முன்னு நாங்கள் பள்ளம் எடுக்க ஆரம்பித்தோம். பள்ளம் எடுக்கும்போது கீழே ஒரு கட்டிடம் இருந்தது. ஒரு சரியா பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி ஆழத்தில் அந்த கட்டிடம் இருந்தது. இந்த சம்பாலம் எந்திரம் என்பது முச்சதுரம், திருமந்திரத்தில் சொல்லப்பட்ட முச்சதுரம். அது முக்கோண வடிவம். அது முக்கோண வடிவத்திற்காக அந்த அடித்தளம் போடுவதற்கு அந்த பேஸ்மெண்ட் எடுக்கும்போது சரியான நடுவு பகுதியில் அந்த சமாதி இருந்ததுனால நாங்கள் என்ன பண்ணோம், சரி இது மாதிரி இருந்தால் அது மேலே நம்ம லோடு வைக்க முடியாது அப்படின்னு தான் இதை சதுரமாக்கணும். அதுக்குள்ளே இருந்த சமாதி சிவவாக்கியர் என்பது எங்களுக்கு முதல்ல தெரியாது. அது ஒரு சித்தர்ன்ட்டு நாங்கள் பேரை வச்சுட்டு நான் நிப்பாட்டிட்டேன். ஏதோ ஜீவசமாதி இருக்குது, சித்தர் ஜீவசமாதி. அப்போ சொன்னாங்க இது கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 ஆண்டுகள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தவங்க சொன்ன பிறகு சரி இருக்கட்டும் அப்படின்னு முடிச்சிட்ட பிறகு இந்த மேலே இந்த கட்டிடத்தை ஆரம்பிக்கும் போது இந்த முச்சதுரம் என்ன பண்ணும், முச்சதுரத்துக்கு மையப்பகுதியில் அந்த காலம் வைக்கணும். அந்த சம்பாலா இயந்திரத்துக்கு மையப்பகுதி அந்த காலம் வைக்க முடியாத காரணத்தினால இந்த எக்ஸ்ட்ராவா ஸ்பேன் பண்ணி இந்த பீம் எல்லாம் போட்டு சதுரத்தின் மேலே அந்த சம்பாலா இயந்திரம் வைக்கப்பட்டுள்ளது. இங்கே இந்த சம்பாலா இயந்திரம் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இனம் மொழி மதம் அப்பாற்பட்டது மகாசக்தி. எல்லா மதங்களையும் ஒன்று கூடியது தான் இந்த எந்திரம். இந்த எந்திரத்தில் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் உணர்வுபூர்வமாக தியானம் பண்ணும்போது இந்த எந்திரம் உங்களுக்கு எல்லாருக்குமே வேலை செய்ய ஆரம்பிக்கும். உனக்குள்ள நீங்கள் எந்த தியான பயிற்சி செய்தாலும் சரி, எந்த விதமான பயிற்சிகள் நீங்கள் தீட்சை பெற்றிருந்தாலும் சரி, இது எந்திரம் உன் உடலுக்குள்ள இருக்கிற சக்தியை உயர்த்தக்கூடிய எந்திரம். உனக்குள்ள ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தியை உயர்த்தினா இந்த மகா எந்திரம் உனக்குள்ள வேலை செய்யும். நீ அந்த மகா சக்தியை பார்க்க முடியும். அதனால இந்த எந்திரத்தை அமைச்சிருக்கோம். இந்த ஒரு எந்திரம் 1,11,11,111 வித்துக்களை இந்த எந்திர பூமியில காப்பாற்றும். அது நம்ம இந்திய தேசத்துல, நம்ம தமிழ்நாட்டில், நம்ம திருமழிசையில் இந்த எந்திரம் அமைஞ்சிருக்கிறது. அது ஒரு பெரிய அற்புதம். அது எல்லாம் உள்ள இறைவனுடைய அது. இந்த எந்திரத்திற்கு 2 பக்கம் செவி இருக்கும். ஒரு செவி பார்த்தீங்கன்னா உன் தேவை என்னிடத்தில் வை, பிறருக்காக தியானம் செய். ஒரு செவி சூரிய நாடியை சார்ந்தது. அந்த செவியில நீங்க என்னென்ன உங்களுடைய தேவைகள்லாம் வைக்கலாம். சூரிய நாடி சேர்ந்த செவியில பெண்களும்,
சந்திர நாடி சேர்ந்த செவியில ஆண்களும், அந்த செவியில ஆண் தன்மை உள்ளவர்கள், இந்த செவியில பெண் தன்மை உள்ளவர்கள் இந்த வார்த்தையை அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சொன்னா கண்டிப்பா பலிக்கும் அப்படின்றது அந்த இது. அதை தாற்பயம் அப்படிதான் வைக்கப்பட்டிருக்கு. ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா, நீ சந்தோஷமா இருக்க, ஆனந்தமா இருக்க, ஆரோக்கியமா இருக்க அப்படி சொன்னா அந்த அதிர்வு எல்லாருக்கும் பிரபஞ்சத்துக்கே ஏற்படுத்தும்ன்றது தான் அதோடைய மூல கூறாக இருந்தது. அப்புறம் முதல்ல எனக்கு கற்றுக் கொடுத்தவர் என்னுடைய தாய் தந்தையருக்கு 11 வருடங்களாக குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத போது அவங்க எங்கள் வீட்டில் கொடுத்துன்னு இருந்தவங்க, இந்த சாய் ஃபோட்டோ வச்சு நீங்கள் கும்பிடுங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க. அப்படி சொன்ன பிறகு என்ன பண்ணாங்க, இந்த ஃபோட்டோ வச்சு என் தாய் தந்தை வணங்கும் பொழுது அந்த ஒரு 3 மாதத்துலேயே நான் பிறந்திருக்கேன். பிறந்த உடனே என்ன நம்ம பேர் வைக்கக்கூடாது, நம்ம சாய்கிட்டே கூப்பிட்டு போய் பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த வாய்ப்பு எங்கள் தாய் தந்தையர் கூட்டும் போகிறதுக்கு கிடச்சிது. கூட்டும் போய் அவர் சாய்கிட்ட அவர் பாதத்தில் போடும்போது நான் ஒரு காலை பிடிச்சி எழுத்துனேன். அப்போ அவர் சொன்னாராம், என்னுடைய பேரே வைக்கிறேன் தெலுங்குல, நான் பேரே பெற்றானோ அப்படின்னு சொல்லி சக்தி சாய்ராம் அப்படின்னு அவர் பேர் வச்சார். இந்த ஆரம்பம் என்னுடைய ஆரம்பம். இது கொஞ்ச நாள் பொறுத்து ஒரு 10, 8 இல்லை 9 வயது இருக்கும். அப்போது எனக்கு முதல் தீட்சையாக பரஞ்சோதி மகான் 11/11/1980 நல்ல வருடனாக இருக்கு. என் தந்தையார் கூப்பிட்டு போய் பரஞ்சோதி மகான் கிட்ட காட்டுறாரு, இந்த பையனுக்கு தீட்சை கொடுங்க. அந்த சின்ன பையனா இருக்கானப்பா, இல்லை தீட்சை கொடுங்க குருஜி சொன்னா அவர் நெத்தியில தொட்டு தீட்சை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த விஷயங்கள் தியானம் எல்லாம் பண்ணல. எனக்கு வயது கடந்தது. 15 வயது இருக்கும்பொழுது எனக்கு சிவலிங்க குருநாதர் ஒருத்தர் எனக்கு வழிநடத்த ஆரம்பிச்சார். அவர் சொன்னாரு, நான் இவனுக்கு மந்திரங்கள்லாம் கற்றுக் கொடுக்குறேன், அந்த பரம்பொருள் அந்த மகாசக்தியை பார்க்கறதுக்கு வழிவகுக்கிறேன், இவனுடைய அமைப்பு போன ஜென்மத்தில் இவன் சித்தரா இருந்திருக்கான், இந்த குழந்தைக்கு இது சொல்லித்தரலான்ட்டு குளத்துல எடுத்து நிற்க வச்சு கிட்டத்தட்ட ஒரு நைட்டு 12 மணிலேருந்து விடிய காலைல ஒரு 2-2:30 மணி வரை நிற்க வைப்பாங்க. அவர் சொல்லக்கூடிய மந்திரத்தை நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா அப்போ ஒரு 3ஆவது நாள் 4ஆவது நாள் ஒரு வெள்ளை உருவம் வந்தது. அதுதான் முனேஸ்வரன், என்னுடைய குலதெய்வம் முனேஸ்வரன். நான் முனேஸ்வரன் நினச்சிட்டேன். அந்த பின்னாடி அந்த உருவத்தை தான் பார்த்தேன். அவர் நீ எப்போ கூப்பிடுவாயோ அவர் வருவார் அப்படின்ட்டு முதல் சிவலிங்க அர்ச்சகர் எனக்கு அந்த சுழி போட்டு அந்த இறைவனை காமிச்சார். அவர் காமிச்ச மந்திரத்தை பயன்படுத்தி திருப்பி என்னுடைய தாய்க்கு ஒரு வாட்டி நானே அந்த மந்திரத்தை சொன்னால் வராரா இல்லையா, சின்ன வயசு இல்லை, அது திருப்பி நான் சொல்லி பார்க்கும்போது அந்த வெள்ளை உருவம் வந்து நின்றுது. நின்னா அந்த உருவம் திடீர்னு ஒரு 30 அடி 40 அடி உயரம் உருவே வந்துடுறா பயந்து அப்படின்ட்டு எங்கள் அம்மா கூப்பிட்டு போயிட்டாங்க. அது இந்த 2வது சிலையினுடைய இது. 3வது என்ன பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் படிக்கும்போது புட்டபத்ரி சாய் எப்படி எனக்கு இது பண்ணாரோ அதே மாதிரி அருள் அழுக்குமுட்டை சாமியார் எப்போ பார்த்தாலும் நான் தியானம் பண்ணும்போது ஒருத்தர் வந்து வரமாட்டியா 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 கூப்பிட்டே இருப்பார். இதனால அது எப்போ பார்த்தாலும் நான் கேட்டால் அழுக்குமுட்டை சாமியார். என் தகப்பானர்கிட்ட கேட்கும்போது அப்போ யாரோ அழுக்குமுட்டை சாமியாராம், எப்போ தூக்கத்துலேயும் கனவுலையும் வராரு, தியானம் பண்ணும்போதும் வராரு அப்படின்னு சொன்னால் அவர் யாரோ விசாரித்து திருவண்ணாமலையில் இருக்காராம் அழுக்குமுட்டை சாமியார், கோணி சாமியார் அவர் தாண்டா போடா அப்படின்னாரு. காசு கொடுத்து அமிச்சாரு. நான் திருவண்ணாமலை போய் அந்த கோவிலோட வாசலில் கேட்டே இருக்கும்போது ஒருத்தர் கூப்பிட்டு, வா தம்பி விசிறி சாமியார்கிட்ட கூப்பிட்டு போகிறேன்னாரு. ஐயா இல்லை நான் அழுக்குமுட்டை சாமியார் தான் பார்க்க வந்திருக்கேன். இல்லை தம்பி, அவர் பேர் அழுக்குமுட்டை சாமியார், கோணி சாமியார், விசிறி சாமியார், கொட்டாங்குச்சி சாமியார், யோகி ராம் சூரத்குமார் அவர் தான் அப்படின்னு சொன்னார். அப்படியா சரின்னு போகும்போது அந்த ஹாலுக்குள்ளே நுழையிறேன். அவர் கிட்டத்தட்ட ஒரு 40 அடி தூரத்தில் நிற்கிறாரு. இங்கிலீஷில் பிளடி அவர் திட்டார், இங்கிலீஷில் திட்டார். ஹவு மெனி டைம்ஸ் வாடா கூப்பிட்டு அவர் முன்னாடி முடியை பிடிச்சி முதுகில் ஒரு அடி வச்சார். அப்போ திருவண்ணாமலையே பார்த்தேன். அது ஒரு பேரானந்தமாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு காலப்போக்கில் தெரிஞ்சது அவர் ஏதோ தட்டினாரு, அதுதான் குண்டலினின்றது இப்போ இடைப்பட்ட காலத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்ச நாட்களாக நான் இமயமலை போகிறத பண்ணேன். அப்போ இமயமலைக்கு போகும்போது தான் இந்த 5வது சிற்பத்தை நீங்கள் பார்க்குறீங்க. அந்த சிற்பத்தில் பார்த்தீங்கன்னா லாகிரி மகாசாயா இருப்பார். அங்கே இரவு ஒரு 7 மணி ஆச்சு. எதுவாக இருந்தாலும் நான் யாரையுமே கூடலாம் கூப்பிட்டு போக மாட்டேன். எங்கே போனாலும் எதுவாக இருந்தாலும் என்னோட போகட்டும், நம்ம அங்கே போகிற இடம் எப்படி வேணா இருக்கலாம், அது சிலருக்கு ஒத்துப்படும் நம்மளுக்கு ஒத்துப்படாதான்ட்டு நான் விட்டுருவேன். அதனால நானே தனியாக போகும்போது இருட்டாகும்போது எனக்கு வழி தெரியல. அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு பாறைக்கு பின்னாடி ஒரு தாத்தா வழுக்கையாக இருந்தார். அந்த தாத்தா நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு, செஸ்ட் அளவுக்கு இருப்பார். இப்படி அப்படின்னாரு. அவர் சொன்ன அந்த வழியாக போகும்போது அந்த குகை வந்துடுச்சு. நான் 3 நாள் கழித்து வரும்போது அந்த கீழே ஒரு இடத்துல பார்க்கும்போது இந்த தாத்தா நான் மேலே பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா, அவர் எப்பயோ சமாதி ஆயிட்டார். அவருடைய விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சி அப்போ தான் இந்த லாகிரி உருவத்தை ஒரு ஃபோட்டோலேருந்து எடுத்து இந்த உருவத்தை பண்ண ஆரம்பித்தேன். இது நீங்கள் என் மனத்துக்கு பின்னாடி இருக்கிறது மகாசக்தி, அவர் முனீஸ்வரன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் அவர் சொன்னது, நீ எதுவாக நினைக்கின்றாயோ நான் அதுவாக காட்சி தருவேன்னு சொன்ன அவருடைய வாக்கு.
லாகிரியையும் மகாசக்தியும் விக்கிரம் செய்யறதுக்காக நான் ஜெய்ப்பூர் போயிருந்தேன். அங்க இடத்துல இந்த கொடுத்துற எல்லாம் விக்கிரம் செஞ்சுட்டே இருந்தாங்க. செஞ்சுட்டு முடிச்சுட்டு வரும்போது அப்போ என்ன சொன்னாங்க, ஐயா துமாரா நாம் சாய்ராம், ஏக் சாய்ராம் நீச்சி அப்படின்னு அவன் ஹிந்தியில் சொன்னான். நமக்கு ஹிந்தியில் அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. என்னுடைய பையன்கிட்ட சொன்ன உடனே அவர் சொன்னார், அப்போ ஏதோ டேடி கீழே ஒரு சாய்பாபா ஃபோட்டோ இருக்கான், சாய்பாபா சிலை, நீ வாங்கிட்டு போறீங்களா சொல்லுங்க அப்படின்னு சொல்றான்னு. நமக்கு குண்டலினி பத்தி நம்ம பண்றோம், சம்பாலா எந்திரப்பான்றோம், உலகத்தை காக்கக்கூடிய எந்திரத்தை வைக்க போறோம். இங்க பாபான்னு வச்சா சாதாரண கோயில் ஆயிடுமாப்பா, வேண்டாம்னு சொன்னா இல்ல இல்ல நீங்க அந்த பாபாவை பாருங்க அப்படின்னு சொன்ன பிறகுதான் அந்த பாபாவை பார்த்தா அவர் கையில 7 பானை இருந்தது. இப்போ ஒரு பானை மட்டும் நீங்க பாக்குறீங்க, மொத்தம் 6 பானை நாங்க உள்ள வச்சிருக்கோம். இந்த 7 பானை எனக்கு என்ன தோணுச்சுன்னா 7 சக்கராவை பத்தி சொல்லக்கூடியதுதான் இந்த 7 பானைன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, அதுக்கு இல்லாம இந்த பாபாவுடைய இந்த பக்கத்துல வலது பக்கத்துல பாருங்க குதிரை இருக்கும், ஐராவதி. அது மாயை குதிரை, என்னுடைய கணக்குப்படி அது மாயை, மகாசக்தி மாய சக்தி. அந்த மாய சக்தியை தாண்டினீங்கன்னா தான் நீங்க அற்புத சக்தியை பார்க்க முடியும். அதனால அந்த மாய குதிரை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாச்சு. சரி, அதுக்கு லெஃப்ட் சைட்ல இடது பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 6 மச்சாவதாரம் மீனுடைய அமைப்பு இருக்கும். சரி, இது ரொம்ப இதுவா இருக்கு அப்படின்னு மேல ஒரு மடியில பார்த்தா நிமிலி கீரிப்புள்ள இருக்கு. இது முழுக்க முழுக்க அவங்க வந்து ஒரு குபேரன் அமைப்பா அந்த பாபா சிலையை பண்ணியிருக்காங்க. சரி, எனக்கு குண்டலினியுடைய அமைப்பு இருக்கு, 7 பானை இருக்கு, சரி இது 7 சக்கரா குறிக்குது அப்படின்ட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இது என்னன்னா அவன் சொன்ன ரேட்டுக்கும் நாங்க சொன்ன ரேட்டுக்கும் ஒத்து வரல. ஆனா இதுக்கு ஒரு 7 வருடமா 5000 10,000 கொடுத்து அவன் சொன்ன ரேட்ல பாதி முடிஞ்சு இருந்தது. ஐயா அந்த ரேட் அவங்க பாதி எனக்கு கிடைச்சிச்சு, நாங்க மீதி மட்டும் நீங்க கொடுங்க சொல்லிட்டு அந்த பாபா எடுத்துட்டு வந்தேன். இன்னும் பாபா இப்ப இடைப்பட்ட காலத்துல வந்தாரு. காலப்போக்கு பிறகுதான் தெரிஞ்சது மகாவதார பாபாஜியோட சீடர் லாகிரியுடைய சீடர் தான் ஷிரிடி பாபான்றது இப்போ இடைப்பட்ட காலத்துல இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. சரி, தன்னோட குருவும் பரம்பொருளும் அந்த ராமா அல்லா யார சொல்றாரோ பாபா, அந்த மகாசக்தி இங்க இருக்காரு, அவர் இருக்கிற இடத்துல அவர் தானா வந்திருக்காரு. அதனால அது ஒரு பெரிய அற்புதம். இந்த எந்திரம் முழுக்க முழுக்க சம்பாலா எந்திரம்ன்றது. இந்த எந்திரத்துல ஒரு பகுதி நீங்க பார்த்துருக்கீங்க. இந்த எந்திரத்துக்கு மேல 114 கலசங்கள் வைக்கப்பட்டிருக்கு. ஒரு மனிதனுடைய உடம்புக்குள்ள 114 எந்திரங்கள் சக்கராக்கள் இருக்கு. அதுதான் இங்க 114 கலசங்களா வைக்கப்பட்டிருக்கு. 72,000 நாடி இந்த எந்திரத்திலிருந்து கொடிமரத்துக்கு நம்ம ஃபுல்லா முழுக்க முழுக்க காப்பர் செம்பு கம்பியால கீழே போட்டு அந்த 72,000 நாடி அதோட தொடர்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கும். இதுக்கு இடைப்பட்ட இடத்துல நீங்க தியானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடலுக்குள்ள உங்கள் சக்கராக்கள் வேலை செய்யும். உங்களுக்குள்ள இருக்க அந்த குதம் குயம் எனும் 2 வாசலை தட்டி அந்த 10வது வாசல் தமர வாசல் திறப்பதற்கு வழிவகுக்கும். அதனால்தான் முதல்ல பாத்தீங்கன்னா ஆலயத்துக்குள்ள நுழையும் போது பாருங்க, இந்த பக்கத்துல மகாவிஷ்ணு சங்கு ஊதுற மாதிரி வச்சிருக்கோம். இடது சைடு பாத்தீங்கன்னா சிவனுடைய உடுக்கை வச்சிருக்கோம். இந்த உடுக்கை ஒரு மனிதனுக்குள்ள இருக்க குதம் குயம் வாசல், அது எப்படி தட்டணும் என்றதை பத்தி தான் நம்ம இங்க சொல்லித்தரோம். அதே மாதிரி அந்த சங்கு உனக்குள்ள எப்படி ஊதணும், சங்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 27 முறை இருக்கு. அதே மாதிரி இந்த உடுக்கை அடிக்கிறதுக்கும் ஒரு 27 முறை இருக்கு. அதுல வந்து ஒரு 9 முறை தான் ரொம்ப சூட்சமான முறை. அந்த முறையில் அடிச்சிங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கர்த்தர் சொன்ன அந்த எந்த வாசலை நீங்கள் தட்டணுமோ அந்த வாசல் தட்டக்கூடிய வழிமுறைகள் உங்களுக்கு நடக்கும். அப்போ இந்த பரம்பொருள் உனக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். இடா பிங்களா, இது நடுவில் இருக்கிற இந்த மகாநாடி, இந்த சிற்பம் ஆதி நாராயணன். ஏன்னா இடா பிங்களா நடுவில் இருக்க இந்த மகாநாடி யாருக்கு உச்சம் பெறுகிறதோ அவன் மகாவிஷ்ணுவாக மாற முடியும். அந்த மகாவிஷ்ணு மாறினான்னா அவன் ஆகாயத்துல இருந்து கருடன் எவ்வாறு எல்லாத்தையும் ஒரே க்ஷணத்துல பார்த்தாலும் தன்னோட குறிக்கோள் ஒரே நிலையில இருக்கோ அந்த ஒரு உச்சம் ஒரு மனிதனுக்குள்ள ஏற்படும் என்றதை அந்த நாசுக்கா இந்த விக்கிரகத்துல நான் வச்சிருக்கேன். எல்லா ஜீவராசிகளும் ஒரு அறிவுல இருந்து 6 அறிவு வரை எல்லா ஜீவராசிகளும் இந்த யந்திரம் சம்பாலா யந்திரம் காட்டுறதுக்காக இந்த பக்கம் இருக்கிற அந்த சிற்பத்தை வச்சிருக்கேன். நீங்க ஒவ்வொரு விஷயமும் இங்க உணர்வுபூர்வமா வந்து தியானம் பண்ணா போதும், உங்களுக்குள்ள எல்லா விஷயம் நடக்கும். அது அற்புதமான இயந்திரம். உள்ள மூலஸ்தான மகாசக்தி பார்த்தீங்கன்னா பின்ரூபமாக தான் தெரிவார். அது ரொம்ப ஒரு அற்புதம். ஏகன் அநேகனாக காட்சியளிக்கிறார். அப்போ நீங்க எதுவாக நினைக்கிறீர்களோ இந்த பரம்பொருள் உங்களுக்கு அதுவாக காட்சியளிப்பான்னு சொல்றாரு. நீங்க பின்ரூபம் பார்க்கறதுனால அவருடைய சூரிய நாடி பக்கம் தான் நீங்க சுற்றி வருவீங்க. எல்லா ஆலயத்திலையும் நீங்கள் இடது புறா சுற்றி வந்தா இது கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ்ல நீங்க சுத்துவீங்க. எதிர்ப்புறையாக இங்க சுத்தக்கூடிய நிலை இருக்கும் இந்த ஆலயத்தினுடைய பிரதர்ஷி. உள்ள கர்ப்ப கிரகத்துல இருக்கிற அந்த மகாசக்தி பின்புறம் மட்டும்தான் காட்சியளிப்பார்.
ஆதிசங்கரர் எவ்வாறு சொன்னாரோ பின்புறம் பார்ப்பதுதான் மிகவும் அற்புதம். அதை நீங்க இங்க பார்க்கலாம். இவர் ஏகன், அநேகனாக திருமந்திரத்தில் சொல்லப்பட்ட ஏகன் இவர் தான். அநேகனாக உங்களுக்கு காட்சியளிக்கிறார். அதே டைம் நீங்க எவ்வாறு நினைக்கிறீர்களோ அதே மாதிரி அவர் காட்சியளிப்பார். அது ஒரு பெரிய அற்புதம். நீ ஒவ்வொரு மனிதனும் நீ எப்படி நினைக்கிறியோ, நீ முருகரா நினைச்சாலும் சரி, சிவனா நினைச்சாலும் சரி, ஜீசஸ் நினைச்சாலும் சரி, அந்த உருவம் அவ்வாறு தன்னை மாற்றிக்கொள்ளும். அது மகா சக்தி. இது பின்புறமாக இருக்கிறதுனால அவருடைய வலது பக்கம் தான் நீங்க இங்க பிரதர்ஷனம் பண்ணணும், சுத்தணும். அப்போ நீங்க எல்லாமே எதிர்முறையாக தான் இருக்கும். மற்ற ஆலயங்கள் இருக்கிற மாதிரி இங்க இருக்காது சுற்றி வர்றது. இப்ப மாதிரி சுத்தும்போது உங்களுடைய சக்தி பன்மடங்கு கூடும். 7 முறை சுத்தணும், இல்லை 9 முறை சுத்தலாம். சாதாரண முடிஞ்சல 3 முறையோட சுத்திக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு மனிதனும் இந்த சம்பாலா யந்திரம் குமரி கண்டத்துல அழிஞ்சு போச்சு. மறுபடியும் இந்த எந்திரம் இறைவன் வரும்போது வைக்கப்படும். இது உலகத்துல 9 இடத்துல வைக்கும். ஒரு எந்திரத்துக்கு 1,11,11,111 வித்துக்கள். அப்போ 9 இடம்னா கிட்டத்தட்ட 11 லட்சம் பேர் 11 கோடி மக்கள் உயிர் பெறுவதற்கு ஒரு அரிய அற்புதமான ஒரு எந்திரம் தான் இந்த எந்திரம். உள்ள நீங்க இந்த தியானம் செய்வதற்கு பெண்களுக்கு மகாசக்திக்கு சூரிய நாடியில உட்காந்து செய்யணும். ஆண்கள் சந்திர நாடியில உட்காந்து தியானம் பண்ணணும். ரொம்ப முக்கியம் அதுதான். அது 9 குகைகள் இருக்கும். ஒவ்வொருவரும் அந்த குகைக்குள்ள உட்காந்து தியானம் பண்ணலாம். இல்லை இறைவனை நேரா அந்த மகாசக்தியை நேரா பார்த்து நீங்க வணங்குனீங்கன்னா அவர் அந்த உருவத்தை மாற்றுறதை நீங்க உணர்வுபூர்வமா பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க நீங்க தியானத்துக்காக செய்யப்பட்ட ஒரு யந்திரம், இறைவன் வருவதற்கான ஒரு யந்திரம். சம்பால யந்திரம் என்பது இறைவனுடைய ஆலயம். இது புரிந்தால் உன் வாழ்க்கையில் அற்புதம். இனம், மொழி, மதம் அப்பாற்பட்டது மகாசக்தி. அதனாலதான் எல்லா மதங்களுடைய சிம்பல் இங்க, எல்லா மதங்களுடைய குறிகளும் இங்க போடப்பட்டிருக்கு. நீங்க அதிலே புரிஞ்சுக்கலாம் இறைவன் ஒன்றுதான் என்பதை. தியானம் பல முறைகள் ஒவ்வொரு இடத்துலும் கற்றுக் கொடுக்கிறது. ஒரு தியானத்துல பாத்தீங்கன்னா, நீங்க இங்கிருந்து ஒரு அம்பத்தூர் போனோம்னா ஒரு 20 கிலோமீட்டர்னா ஒரு தியானம் 20 கிலோமீட்டர் ஆகும்னா, இந்த சித்திவாசல் தியானம் நாதம், இந்த நாதத்தை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் உங்களுக்கு குறைஞ்சிரும். வெகு எளிதில் இந்த தியானம் உங்களுக்குள்ள சித்தி பெறும். தியானம் செய்வதனால் எல்லா விதமான மனசில் உள்ள அழுத்தங்கள், பாரங்கள் எல்லாம் குறையறதுக்கு ஒரு அற்புதமான வழி தியானம். மௌனமாக இருந்து பார், உன் வாழ்க்கையை மாற்றலாம். மௌனத்தில் உள்ள பல விஷயத்தை உன்னால சாதிக்க முடியும். அதனால தியானம் செய்வதற்கு மிக எளிதில் நீங்க எந்த இடத்துல நீங்க பயிற்சி பெற்றிருந்தாலும் நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா தியானம் செஞ்சு பார்த்தீங்கன்னா மிக எளிதில் உங்களுக்குள்ள அந்த சக்தி மேல எழும்புறதை நீங்க பார்க்கலாம். இதுதான் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இடம். இது சம்பால யந்திரம், தியானம் செய்வதற்கான செய்யப்பட்ட ஒரு யந்திரம். மாசம் மாசம் இங்க பாத்தீங்கன்னா அமாவாசை பித்திருக்கள் ஆசீர்வாத தியானம் நடக்கும். அதே மாதிரி பௌர்ணமி செல்வ தியானம் நடக்கும். இந்த பித்திருக்கள் ஆசீர்வாதானம் கிட்டத்தட்ட இங்கு இந்த யந்திரம் ஏற்படுத்திருக்க ஒரு 16 வருடங்களா இங்க நடத்திட்டு இருக்கோம். நான் 15 வயசுல இருந்து இந்த பித்திருக்கள் ஆசீர்வாதம் தியானம் பண்றேன். இதுக்கு 13 வயசு இருந்தா போதும், யார் வேணா பித்திருக்கள் ஆசீர்வாத தியானம் செய்யலாம். இறந்தவர்கள் எந்த ஆத்மாவாக இருந்தாலும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பித்திருக்கள் ஆசீர்வாதம். இறந்தவர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் நீங்க எல்லாத்தையுமே சாதிச்சிடலாம். இதுல முக்கியமான விஷயமே அதுதான். இறந்தவர்கள ஆத்மா உங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்தணும், அவங்களுடைய ஆசீர்வாதம் அன்பு உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்க எல்லாத்தையுமே சாதிச்சிடலாம். அதனால அமாவாசை பித்திருக்கள் ஆசீர்வாதம் நம்ம இங்க செய்யறோம். அதே மாதிரி பௌர்ணமி பார்த்தீங்கன்னா செல்வ தியானம். நான் சந்தோஷமா இருக்கேன், ஆனந்தமா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன், இந்த செல்வ தியானம் பண்ணுவோம். இந்த செல்வ தியானம் நீங்க செய்ய செய்ய உங்களோட தேவைகள் அனைத்தும் கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். நீங்க எப்படி மாறணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி மாற்றக்கூடியது தான் இந்த யந்திரம். நீங்க அதை இதை நினைச்சு ஐயோ நம்ம இப்படி ஆயிடுவோமே அப்படி ஆயிடும் நினைக்கவே வேண்டாம். உங்களை நீங்கள் செதுக்கிக் கொள்ள முடியும் இந்த யந்திரத்தின் மூலம். இந்த சம்பாலா யந்திரத்தில் அவ்வளவு பெரிய அற்புதங்கள்லாம் இருக்கு. இது நான் இத்தனை வருட காலம் நான் வெளியில கொண்டு போல, இறைவன் இப்பதான் உங்களுக்கு இது கொண்டு வர வழிவகுத்திருக்காரு. அது அந்த எல்லாம் வல்ல பரம்பொருள், அந்த மகாசக்தி தான். இன்னொரு அற்புதம் பார்த்தீங்கன்னா, நீங்க இங்க தியானம் செஞ்சவங்க தன்னுடைய தேவையெல்லாம் பூர்த்தியா இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒரு கதைகள் சொல்வார்கள். அதை நீங்க அவங்க நேரடியாவே கேட்டுக்கலாம். ஆனா என்னை பொறுத்தவரையிலும் தியானம் செய்தால் உன்னுடைய வாழ்க்கையில் தெளிவு வரும். நீ எடுக்கும் ஒவ்வொரு காரியமும் உனக்கு தெளிவாக தெரியும். எந்த ஒரு விஷயத்தை நீ எடுத்தாலும் உனக்கு முதல்ல அதை தெளிவு கிடைக்கணும். ஐயோ இது செஞ்சா நமக்கு நடக்கும், இது செஞ்சா அது நடக்குமா நடக்காதா, இதுல தவறு எது நல்லது எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தியானம் உங்களுக்கு ஒரு கைப்பிடிச்சு உங்களை கூட்டு போகக்கூடிய ஒரு இறைவனாக இருப்பார் தியானம் தான். இந்த அமாவாசை பௌர்ணமி
நம்ம ஆதியிலிருந்து எல்லாருமே அமாவாசை பௌர்ணமிக்கு பூஜைகள் தியானங்கள் செய்து வந்தாங்க. எப்போ அயலர்கள் நம்ம அடிமையா மாத்தினாங்களோ அன்னைக்கு இவனுக்கு எப்படி இந்திய மக்களுக்கு இந்த சக்தி இருக்கு அன்ட்டு என்ன பண்ணிட்டா, அமாவாசை பௌர்ணமியில இவங்க ஏதோ தியானம் பூஜைகள்லாம் பண்றாங்க, அதனால இவனுக்கு சக்தி அதிகமா இருக்கு. அவனை உடனே அந்த அமாவாசை பௌர்ணமியில இருந்த லீவுகள்லாம் எடுத்துட்டாங்க, விடுமுறைலாம் எடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமையா வச்சுட்டாங்க. உண்மையாலே ஞாயிறு சூரியனுடைய முதல் சக்தி வாய்ந்த ஒரு நாள். அந்த நாளை நமக்கு விடுமுறையா கொடுத்து நம்மளை உட்கார வச்சுட்டாங்க. நல்லா இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில பல அற்புதங்கள் ஏற்படும். அமாவாசை பௌர்ணமிக்குள்ள 1000 விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு ஏதோ சொல்றாங்க, உண்மையில் அந்த சக்தி இந்த அமாவாசை பௌர்ணமிக்குள்ள இருக்கு. நீங்க எல்லாமே நினைச்சது எல்லாமே அடையணும்னா இந்த 2 நாள்ல நீங்க யாரு இங்க வராகட்டிலும் பரவாயில்ல, நீங்க எங்க வேணா இருங்க, நீங்க அந்த நாள்ல உங்களுக்கு ஒரு 21 நிமிடம் தியானம் பண்ணுங்க. ஏதோ உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ ஏதோ ஒன்று செய்யுங்க. இங்க வந்துதான் செய்யணும்ன்றது இல்லவே இல்லை, இங்க வந்துதான் வித்தை கத்துக்கணும் அதுவும் இல்லை. என்னை பொறுத்த வரலும் நீ இருக்கிற இடத்துல செய், எல்லா குழந்தைகளுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும். மகா சக்தி அந்த வெள்ளை உருவத்தை நீங்க மனசார நினைங்க, கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே நடக்கும். நீங்க முக்கியமா இங்க பாத்தீங்கன்னாப்ப இங்கு 3 பட்டைகள் கீழும் நடுவுல ஒரு ஸ்டாரு அப்புறம் ஒரு நாமம் மாதிரி போட்டிருப்போம். இது இடா பிங்களா, நடுவுல இருக்கிறது மகாநாடி. இதைதான் நம்ம நெத்தியில பட்டையா அடிக்கிறோம். ஒரு மனிதனுக்கு உள்ள சுவாசிக்கிற காற்று சரசார சக்கரத்துக்கு போறதுக்கு முன்னாடி நாசி வழி இப்படிதான் அந்த காற்று இயங்கும், இடா பிங்களா. யார் ஒருவருக்கு அந்த மகாநாடி இந்த 6 சக்கரா, அதனாலதான் அதை ஸ்டாரா போட்டிருக்கோம் அடுத்த போட்டு, 6 சக்கராவை தாண்டாங்களோ அப்போ அவங்களுடைய நெற்றியில வள்ளலார் சொன்ன அந்த அருட்பெருஞ்சோதி நேரா எறியும். அதனாலதான் மகாவிஷ்ணு நெத்தியில நாமமா போட்டிருக்காங்க. அரியும் சிவம் ஒண்ணு. எதுக்காக அந்த வார்த்தை சொன்னார் சிவவாக்கியர்னா, அவர் முதல்ல சிவபெருமான இது பண்ணிட்டு இருக்காரு, ஃபுல்லா அவரை வணங்கி இருக்கும்போது இதுக்கு மேல இன்னொரு நிலை இருக்கு, அப்போ அது என்னதுன்னு அப்படி தேடும் போதுதான் அவர் கண்டுபிடிக்கிறாரு அரியும் சிவம் ஒண்ணுன்றது. தாயினுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை மகாவிஷ்ணுவாகவும், அதே குழந்தை பிறக்கும் பொழுது வெளியில வந்த பிறகு அது சிவனாகவும் இருக்கும். இது என்ன சூட்சமான முதல் உலகத்திற்கு இந்த விஷயத்தை நான் உங்க எல்லாருக்குமே சொல்றேன், எல்லாம் புரிஞ்சுங்க. ஜலத்தில் இருக்கும் ஹரி ஆனந்த தியானத்தில் இருக்கிறார், நிலத்தில் இருக்கும் சிவன் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறார். இவர் ஆழ்ந்த தியானம் செய்வது மறுபடியும் அந்த ஆனந்த தியானத்திற்கு போவதற்காக. தாயின் வயிற்றிலிருந்து வெளியில வந்த அந்த குழந்தை முதல்ல இருந்து நாசி ஓடாது. அந்த குழந்தைய பிடிச்சி காலை 2 திருப்பி 2 முதுகுல தட்டுவாங்க. தட்டின பிறகுதான் அந்த குழந்தையுடைய நாசி வேலை செய்யும். எப்பொழுது இந்த நாசி வேலை செய்கிறதோ உன்னுடைய ஆயுள் காலம் நசிய ஆரம்பிக்கும். இந்த நாசியில வேலை செய்யக்கூடாது. இது உள்ள இருக்கிற அந்த 10வது வாசல் வழியா உன்னுடைய காற்று உள்ள வாசி பண்ணணும். அப்பதான் உன்னுடைய ஆயுள் காலம் பெருகும். அது எங்க பண்ணீங்க? தாயினுடைய வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது உன்னுடைய நாசி இது கிடையாது, சரசு வழியா தான் ஓடிட்டு இருக்கும். அப்போ அறுத்தடைக்கப்பட்ட வாசல் அடைச்ச பிறகு அந்த நாசி காற்று அந்த வழியா போகாம மூக்கு வழியா போக ஆரம்பிக்கும். அதை தான் மகாவிஷ்ணு என்ன உள்ள இருந்தா தாயின் கர்ப்பத்தில் இருப்பது மகாவிஷ்ணு, வெளியில இருப்பது சிவன். இவங்க 2 பேரும் ஒண்ணுதான். இதை புரிஞ்சிட்டா வாழ்க்கையில எல்லாமே அற்புதம். அதனாலதான் பல லட்சம் ஆண்டுகளா பல ஆயிரம் ஆண்டுகளா அந்த பரம்பொருள் அந்த மகாமுனி, அவர் சிவன் என்பது மகாமுனி, அவர் தான் மகாசக்தின்னு இங்க நான் சொல்றேன். அந்த மகாமுனி அந்த ஆழ்ந்த தியானத்துல இருக்கிறாரு. அந்த நாசிய உள்வழியா திருப்புறாரு. அதை ஒவ்வொரு மனுஷனும் அதை வாசி யோகம் குண்டலினி ஏதோ பல விஷயங்கள் சொல்றாங்க. இந்த யோகங்கள் எல்லாம் அதுக்கு தான். அந்த குதம் குயமெனும் 2 வாசலை தட்டி திறக்கிறதுக்கு தான். அது சிவன் அந்த முறைதான். நாசுக்கா உனக்குள்ள இருக்கிற அந்த 2 வாசலை திறப்பதற்கு இந்த உடுக்கையும் சங்கும் பயன்படும். அதனால்தான் சிவன் கையிலேயே உடுக்க, மகாவிஷ்ணு கையில சங்கு. அது உனக்குள்ள இருக்கு. அந்த நாதத்தை நீ எப்படி எழுப்பணும் அந்த முறைதான் நம்ம சொல்லி தரப்படும். இதனால இந்த நம்ம மகாசக்தி தியான லோகத்துல இந்த முறையில தான் பொட்டு வைக்கப்படும். இன்னொரு அற்புதமான ஒரு விளக்கம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். தாயின் வயிற்றிலிருந்து அந்த குழந்தை வெளியில வந்த பிறகு அந்த குழந்தை காலை பிடிச்சி தட்டின பிறகு முதுகுல அந்த குழந்தை எப்படி கத்தும் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த குழந்தை ஊ ஆ வா வான்னு கத்தும். எந்த எழுத்தை நீங்க முதலில் எது ஆரம்பித்தாலும் முதலில் போட்டு எழுதுகிறீர்களோ அது விநாயகர் சுழி அல்ல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அது அந்த ஊ தான்.
முதல்ல எந்த குழந்தை ஊன்னு கத்துச்சோ அந்த ஊ தான் எல்லாரும் நம்ம முதல்ல போட்டு எழுதுறோம். இதுதான் அந்த விநாயகர் சுழியாக நமக்கு இன்று தெரிகிறது. குமரி கண்டத்திலிருந்து நான் இங்க வந்திருக்கேன். இந்த சம்பாலா எந்திரம் அழிஞ்சு போச்சு. பரம்பொருள் வரும்போது இந்த எந்திரம் இங்க பிரதிஷ்டை செய்யப்படும் உலகில். அதனால இந்த எந்திரத்தை நான் பிரதிஷ்டை பண்றேன். தமிழ் ஒவ்வொரு மனிதனும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மொழியே இல்லை, இது மந்திரம். அதனால அந்த மகாமுனி உக்காந்து ஒரு மந்திரத்தை ஏற்படுத்துறாரு. அந்த மந்திரம் 240 எழுத்துக்களை கொண்டு அந்த மந்திரம் இருக்கிறது. இது நம்ம மட்டும் மந்திரமா உச்சரிச்சா ஒரு சிலப்பட்ட மனிதர்களுக்கு மட்டும்தான் அது போகும். அப்படி இருக்கக்கூடாது. இது எல்லா மனிதர்களும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் அப்படின்ட்டு மொழியாவே அந்த மகாமுனி ஆகிட்டாரு. தமிழ் மொழி அல்ல, மந்திரம். இது உணர்வு பூர்வமாக அந்த மொழியை நீங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும். இங்க பாருங்க, 247 எழுத்துக்கள், 2 இடா பிங்களா, 4 சக்திகளை கொண்டது. அது உன்னுடைய 7 நிலை, 7 சக்கராவை தாண்டக்கூடியது. இந்த 247 எழுத்துக்கள் உங்களுக்கு ரொம்ப அடக்கமா அதை வச்சிருக்காங்க. அதை இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தமிழ் எழுத்தில் மட்டும்தான் ஆயுத எழுத்துன்னு ஒன்று இருக்கும். அந்த ஆயுத எழுத்து என்னது? உனக்குள்ள சண்டை போடக்கூடிய ஒரு எழுத்து. அது அந்த எழுத்து எங்க இருக்கு? வேற எந்த மொழியிலும் இல்லை, தமிழ்ல வச்சிருக்காங்க. அந்த ஆயுத எழுத்து தான் இந்த முச்சதுரம். திருமந்திரத்தில் சொல்லப்பட்ட முச்சதுரம் அந்த ஆயுத எழுத்து தான். பெருமாள் உடைய மார்பில் இருப்பது அந்த முச்சதுரம், இந்த ஆயுத எழுத்து தான். அது மகாலட்சுமி அப்படின்னு சொல்றாங்க. அகடம் பகடம் சகடம் இந்த முச்சதுரம் தான் உங்களுக்கு திருமால் மார்பிலையும் இருக்கு. இந்த சிவபெருமான் சொல்லுகின்ற இந்த 3வது கண்ணு, இந்த 2 கண்ணு சேர்த்துன்னா அந்த முச்சதுரம் தான். நான் இந்த ருத்ராட்ச மரம் தீபத்திலிருந்து கொண்டு வந்தாங்க. அந்த கொண்டு வரும்போது 9 முகம் சொல்லி நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் அந்த முத்ராட்ச மரம். ஆனால் அந்த முத்ராட்ச மரம் இங்கே வந்து நாங்கள் வச்ச பிறகு அது 3 முகங்களை கொண்ட விருட்சமாக தான் காய்ச்சுது. அப்போதான் புரிஞ்சது, இங்கே வச்சிருக்கிறது முச்சதுரம் 3 முகங்களை கொண்டது. அந்த ருத்ராட்சமும் 3 முகங்களை கொண்ட ருத்ராட்சமாக தான் இருக்கு. நீங்கள் வரும்போது இந்த ருத்ராட்ச மரத்தையும் நீங்கள் பார்க்கலாம். இவ்வளோ ஒரு அதிக வெப்பமெல்லாம் இருக்கிற இந்த இடத்துல இந்த ருத்ராட்சம் ரொம்ப அற்புதமா ஒரு 6 வருடங்களுக்குள்ள இந்த ருத்ராட்சம் காய்ப்பதற்கு பல தியானம், அங்க பல விஷயங்கள் நான் செஞ்சு அந்த ருத்ராட்ச மரம் இது பண்ணியிருக்கோம். சிவவாக்கியர் ஜீவசமாதி அமைஞ்ச இடத்துல இந்த சிவவாக்கியர் இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரியவர் சொல்ல ஆரம்பிச்சாரு, ஐயா சிவவாக்கியர் தான் ஜீவசமாதி ஆன பிறகுதான் ஆழ்வாரா பிறந்திருக்காரு அப்படின்ட்டு. அந்த ஒரு அற்புதம் இப்போ நாங்க இன்னைக்கு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு சொல்றதுக்கும் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் பெரியவர் வந்து சொன்னார், ஆழ்வாரும் சிவனும் சிவவாக்கியரும் ஒண்ணுதான், ஆழ்வாரும் சிவவாக்கியரும் ஒன்றுதான், அரியும் சிவம் ஒண்ணுதான் அப்படின்றது ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. இந்த இடம் வந்து இந்த சம்பாலா யந்திரம். நீங்க திருமிழிசை, இந்த கேஎஃப்சி, சங்கீதா, அந்த திருப்பதி போற இந்த ரூட்ல வந்தீங்கன்னா பாரத் பெட்ரோல் பங்க் அதை தாண்டின உடனேயே லெஃப்ட் சைட்லயே ஒரு ரோடு திரும்பும். அது எதிர்த்தா மாதிரி பார்த்தீங்கன்னா சுந்தரம் அரசு பள்ளி இருக்கும். ஒரு ஹோட்டல் கூட இருக்கு. அந்த பெட்ரோல் பங்க் தாண்டின ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டலுக்கு முன்னாடியே ஒரு மண்பாட்டை, அந்த ரோடு நல்லா வசதியா இருக்கும். நீங்க வர்றதுக்கு ஒரு சர்ப வளைவில் இருக்கும் அந்த வழி. நீங்க வந்தீங்கன்னா இந்த மகாசக்தி தியான லோகத்தை எளிதில் அடையலாம். இங்க நேரம் பார்த்தீங்கன்னா காலை 8 மணிலிருந்து மதியம் 12 மணி வரலும் மகாசக்தி தியான லோகம் திறந்திருக்கும். அதே மாதிரி மாலையில 5 மணிலிருந்து இரவு 8 மணி வரலும் நட திறந்திருக்கும். இங்க சிறப்பு பூஜை நடைபெறுது பார்த்தீங்கன்னா அமாவாசை, பௌர்ணமி, வேழக்கிழமை, குருவாரம் அன்னைக்கு நடைபெறும் பூஜை வந்து மகாசக்திக்கும் எந்த ஷிரிடி பாபாவுடைய குரு லாகிரி பாபாவுக்கும் இந்த பூஜை நடைபெறும். அவர் ஷிரிடி பாபாவுடைய பேர் இங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லக்ஷ்மி குபேர சாய்நாதன். நீங்க வந்து பாருங்க, ரொம்ப அற்புதம் இருக்கும். இந்த பாபா கையில 7 குண்டங்கள் இருக்கு. அது 7 சக்கராவை குறிக்கிறது. ஐராவதி மாய குதிரை இருக்கு. அவர் ஒரு குபேர அமைப்புல இந்த பாபா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு அற்புதமா ஆன சிலை. நீங்கள் பார்க்கும்பொழுது உங்கள் மனதில் பல அற்புத ஆனந்தங்கள் ஏற்படுவதை தெரியும். அன்பே மகாசக்தி.